ரேஷன் கடைகளில் அத்தியாவசிய பொருட்களான பாமாயில் மற்றும் துவரம்பருப்பு வழங்கப்படவில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. ஒரு வாரத்திற்குள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை. தமிழகத்திலேயே அதிக குடிசை வீடுகள் உள்ள மாவட்டமாகவும் விவசாயம் மற்றும் கால்நடைகளை நம்பி வாழ்வாதாரத்தை நடத்தி வரும் அதிக மக்கள் கொண்ட மாவட்டமாகவும் திருவாரூர் மாவட்டம் விளங்கி வருகிறது. எனவே விவசாய தினக்கூலி மற்றும் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் போன்றவற்றை நம்பியிருக்கும் பெரும்பாலான மக்கள் வாழ்க்கை நடத்தி வருகின்றனர். இதன் காரணமாக பெரும்பாலான பொதுமக்கள் இந்த மாவட்டத்தில் ரேஷன் கடையில் வழங்கப்படும் அரிசி உள்ளிட்ட பொருட்களை தங்கள் தினசரி சமையலில் பயன்படுத்துபவர்களாகவும் இருக்கிறார்கள். அன்றாடம் கூலி வேலைக்கு சென்று பிழைப்பு நடத்தி வரும் பொதுமக்கள் பெரும்பாலும் ரேஷன் கடைகளில் வழங்கப்படும் அரிசி, பாமாயில், துவரம்பருப்பு, சீனி உள்ளிட்டவைகளை நம்பியே ஜீவிதம் நடத்தி வருகின்றனர். குறிப்பாக இந்த மாதத்தில் 11 நாட்களை கடந்த பிறகும் துவரம் பருப்பும் பாமாயிலும் இதுவரை ரேஷன் கடைகளுக்கும் வரவில்லை என்று கூறப்படுகிறது. கடை ஊழியரிடம் கேட்டால் மாத கடைசியில் வந்துவிடும் என்று தெரிவிப்பதாக பொதுமக்கள் கூறுகின்றனர். இதுகுறித்து கூட்டுறவுத்துறை அதிகாரிகளிடம் கேட்டால் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் காரணமாக கடந்த 2 மாதமாக கொள்முதல் செய்ய ஒப்பந்தம் கோரப்படவில்லை என்று தகவல் வருகிறது. மக்களிடையே கவலையை ஏற்படுத்தியுள்ளது. தினம்தோறும் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய ஆயில், பருப்பு போன்றவை இதுவரை வராமல் இருப்பதும், மாச கடைசியில் வந்துவிடும் என்று எந்தவித உத்தரவாதமும் இல்லாத நிலையில் கடை ஊழியர்கள் அந்த உத்தரவாதத்தை கொடுத்து வருவதாலும் பொதுமக்கள் மிகுந்த கவலையடைந்துள்ளனர்.